Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulil amin wa ala alihi wa sahbihi ajma'in. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Wa lanabluwannakum bi syai'in minal khawfi wal ju' wa naqsim minal amwali wal anfusi wath thamarat wa basyiris sabirin. அல்லாஹ்வின் மிகப்பெரிய அருளால் இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய இபாதத்தை நிறைவேற்றி அதைத் தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுதலின் அடிப்படையில் இரவு தொழுகை வித்ர் தொழுகை நிறைவேற்றியவர்களாக அவனுடைய இல்லத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்வு பெற்றவர், ஓய்வு அளித்தவர் என்கிற ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். அதாவது ஓய்வு பெற்றவர் யார் என்பதையும் ஓய்வு அளித்தவர் யார் என்பதையும் குறிப்பிடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து ஒரு ஜனாஸா கொண்டு செல்லப்பட்டது. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ஓய்வு பெற்றவர் அல்லது இவர் ஓய்வு அளித்தவர் என்கிற இந்த வார்த்தையை பதிவு செய்கிறார். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஓய்வு பெற்றவர் ஓய்வு அளித்தவர் என்றால் யார்? இதற்கான விளக்கம் என்ன என்பதை அந்த தோழர்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கூறினார்கள், ஓய்வு பெற்றவர் யார் என்று சொன்னால் ஒரு முஃமினான அடியான் இந்த உலகத்திலே வாழ்ந்து அவன் மரணிக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த உலகத்தின் அவனுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தில் இருந்து அவர் ஓய்வு பெறுகிறார். அப்படியானால் ஒரு முஃமினான அடியான் இந்த உலகத்திலே வாழ்ந்து அவன் இந்த உலகத்திலே அவருக்கு ஏற்படக்கூடிய துன்பத்திலே இருந்து அவர் ஓய்வு பெறுகிறார். இதுதான் ஓய்வு பெறுகிறார் என்கிற வார்த்தையின் விளக்கம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்படியானால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் மரணம் என்பது நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒன்று. ஆனால் சில மனிதர்கள் மரணித்ததற்கு பிறகு மக்களுடைய பேச்சுக்கள் எல்லாம், இப்படிப்பட்ட ஒரு நபர் இறந்து விட்டாரே, இவர் மரணித்து விட்டாரே, இவரால் சமூகத்திற்கு எவ்வளவோ நன்மைகள் இருந்தது, இவரால் சமூகத்திற்கு எவ்வளவோ பயன்கள் இருந்தது, இவரால் எத்தனையோ மக்கள் பயனடைந்தார்கள், இப்படிப்பட்ட இந்த நபர் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்தால் நன்றாக இருக்குமே என்று எத்தனையோ மக்கள் சொல்வதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு வார்த்தையை பதிவு செய்யும் பொழுது ஓய்வு அளித்தவர் என்கிற ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப சஹாபாக்கள் அதை குறித்து விளக்கம் கேட்கும் பொழுது அந்த நேரத்திலே சொல்கிறார்கள், ஒரு பாவியான ஒரு அடியான் அவன் இறக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய தீங்கில் இருந்து இந்த நாடும் இந்த மக்களும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களும் கால்நடைகளும் ஓய்வு பெறுகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதாவது இதனுடைய விளக்கத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் எத்தனையோ மனிதர்களில் சிலர்கள் மரணித்ததற்கு பிறகு பலர்கள் சொல்வார்கள், இவன் எப்படா போய் சேருவா, இவனுடைய தொல்லையில் இருந்து நாம் பாதுகாப்பு பெற்று விட்டோம், இவனுடைய அந்த தொந்தரவில் இருந்து நான் நிம்மதி அடைந்து விட்டேன், எங்கே பார்த்தாலும் இவனால் பிரச்சனைகள், இவன் பல மக்களுக்கு பல தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தான், பல உயிரினங்களையும் பல கால்நடைகளையும் தொல்லைகளுக்கு ஆளாக்கினான், எத்தனையோ மக்கள் இவனால் நிம்மதி இல்லாமல் இருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இதைதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்
இந்த வார்த்தையின் மூலம் இங்கே பதிவு செய்கிறார்கள். எதற்காக என்று சொன்னால், அதாவது நம்முடைய வாழ்க்கையை பொறுத்தமட்டில், இந்த செய்தியை பொறுத்தமட்டில் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பிலே 1732வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. எதற்காக என்று சொன்னால், இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை என்பது பிற மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதத்தில் என்னுடைய வாழ்வு அமைந்திருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையில் 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் நான் வாழ்கிறேன் என்று சொன்னால், வாழக்கூடிய காலகட்டத்தில் எத்தனை மக்களுக்கு நான் பயனுள்ளவனாக இருந்தேன்? நான் மரணித்ததற்கு பிறகும் எனக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய எத்தனை மக்களை நான் சம்பாதித்திருக்கிறேன் என்று நம்மை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், நேற்றைய தினம் மரணித்த கண்ணியத்திற்குரிய மௌலவி எம்.எம். அஹ்மது மீரான் மிஸ்பாஹி அவர்கள் நம்முடைய மஸ்ஜிதிற்கு அவர்களுடைய மரணம் என்பது மிகப்பெரிய ஒரு இழப்பு. கடந்த வாரம் வியாழக்கிழமை அதிகாலையிலே சென்னையில இருந்து வருகிறார்கள். வந்த உடனே பயணத்தினுடைய களைப்பையும் பார்க்காமல் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு நம்முடைய பள்ளிவாசலில் நிறைவேற்றுகிறார்கள். இமாமாக நின்று தொழுகையை நடத்துகிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட வரக்கூடிய காலமெல்லாம் சிரித்த முகத்தோடு முன்கூட்டியே பள்ளிவாசலுக்கு வந்து அமர்ந்து பாங்கு சொல்வதிலும் தொழுகையை இமாமாக நின்று நடத்துவதிலும் ஒரு ஆர்வத்தோடு இஹ்லாஸான அடிப்படையிலே செய்யக்கூடிய ஒரு நபர். கடந்த ஒரு 4 வாரங்களுக்கு முன்பாக கூட நம்முடைய மஸ்ஜிதிலே கணவன் மனைவிக்கு மத்தியிலே பேண வேண்டிய உரிமைகளையும் கடமைகளும் என்ன என்பதை பற்றி கூட இறுதியாக நமக்கு உரை நிகழ்த்தினார்கள். அவர்களுடைய எண்ணமெல்லாம் ரமதானிலும் நம்மால் மக்களுக்கு ஏதாவது உபதேசங்களை செய்ய வேண்டும் என்கிற நியத்தும் அவர்களிடத்தில் இருந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பது அவர்களுக்குரிய அந்த மரணத்தை அவர் அடைந்து நம்மை விட்டு பிரிந்து விட்டார். அப்ப என்ன காரணம் என்று சொன்னால், இந்த ஹதீஸின் அடிப்படையில் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தில் பல மக்கள் இப்படிப்பட்ட ஒரு நபரை நாம் இழந்து விட்டோமே, அவருக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஏக்கத்தை பெற்ற நிலையிலே வாழக்கூடிய நபர்கள் இன்றைக்கு நம்மிலே எத்தனை பேர்கள்? நாம் மரணித்து விட்டால் நமக்காக துஆ செய்யக்கூடிய எத்தனை மக்களை இந்த உலகத்திலே நாம் சம்பாதித்து வைத்திருக்கிறோம். நம்முடைய செல்வம், நம்முடைய மனைவி, நம்முடைய மக்கள் யாரும் நமக்கு பலனளிக்க மாட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறார், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனி. அந்த மறுமையுடைய நாளில், அதாவது அவனுடைய தாய் அவனை விட்டு விரண்டோடுவார், அவனுடைய தந்தை அவனை விட்டு விரண்டோடுவார், அவனுடைய மனைவி அவனை விட்டு விரண்டோடுவார், அவனுடைய பிள்ளைகள் அவனை விட்டு விரண்டோடுவார்கள். இந்த உலகத்திலே யாரெல்லாம் அவர்களை அரவணைத்துக் கொண்டிருந்தார்களோ எல்லோரும் அந்த நாளிலே விரண்டோடுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அந்த நாளில், அந்த மன்னரையினுடைய வாழ்க்கையில், பர்ஸஹுடைய வாழ்வில் நாம் தனியாக ஒரு நாளிலே தனிமைப்படுத்தப்படும். அந்த நேரத்திலே நம்முடைய அந்த பர்ஸஹுடைய வாழ்வு என்பது வெற்றியாக அமைய வேண்டுமானால் இந்த உலகத்திலே என்ன அமல்களை நாம் சம்பாதித்து வைத்திருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக எவ்வளவோ பொருளாதாரங்களை நாம் சேகரிக்கிறோம். இது தவறு இல்லை. அதே சமயம் நாம் மரணித்து விட்டாலும் என்னோடு இருக்கக்கூடிய எத்தனை அமல்களை நான் சம்பாதிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதாவது ஒரு மனிதனுடைய ஜனாசாவில், அந்த ஜனாசா தொழுகையில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத 40 நபர்கள் கலந்து கொண்டு அவர்களுக்காக அந்த தொழுகையை நிறைவேற்றினால் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறான். யாருக்கு? மரணித்த அந்த நபருக்கு. இன்னொரு செய்தியிலே, இன்னொரு ஹதீஸிலே 100 நபர்கள் என்று வருகிறது. அப்போ குறைந்தபட்சம் 40 நபர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத 40 நபர்களையாவது நாம் சம்பாதித்து வைத்திருக்கிறோமா? நான் மரணித்து விட்டால் எனக்காக பின்னால் நின்று தொழக்கூடிய அந்த மக்கள், அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸலஹு வவஸ்ஸி' முத்கலஹு வக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பர்த் என்று சொல்லக்கூடிய இந்த பிரார்த்தனையை ஓதக்கூடிய, இறைவனுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தாத
பெரும் பெரும் பாவங்களை செய்யாத எத்தனை மக்களை நான் சம்பாதித்து வைத்திருக்கிறேன் என்பதை நாம் இந்த நேரத்திலே நினைத்து பார்க்க வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஒரு உறவுக்காரர் ஒருவர் மரணித்து விடுகிறார். அந்த நேரத்தில் அவரோடு சேர்ந்த ஒரு நபர் சொல்கிறார், இவருடைய மரணத்திற்காக வேண்டி எவ்வளவு மக்கள் ஒன்று கூடினார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஹுதைத் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் சொல்கிறார், நிறைய மக்கள், எண்ணில் அடங்காத கூட்டங்கள் அவருடைய ஜனாசா தொழுகையிலே கலந்து கொண்டது. இன்னைக்கு மக்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? அவர் மரணிச்சிட்டாரா, அவருடைய ஜனாசாவை தூக்கி செல்லும் பொழுது என்ன கூட்டம், பார்க்கவே முடியல. தெருவே வழிந்து செல்லக்கூடிய அளவிற்கு மக்கள் இந்த தொழுகையை நிறைவேற்ற முடியாத அளவிற்கு அவ்வளவு மக்களுடைய கூட்டம். அது வல்ல பெருசு. கூட்டம் என்பது அங்கே பெரிதல்ல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹுதைத் அவர்களிடத்திலே கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், எண்ணில் அடங்காத கூட்டம் அவருடைய ஜனாசா தொழுகையிலே கலந்து கொண்டது. அப்பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அப்படிப்பட்ட கூட்டத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத 40 நபர்கள் கலந்து கொண்டு அவருடைய ஜனாசாவிலே கலந்து கொண்டு அவருக்காக பிரார்த்தனை செய்தார்களா? அதை மட்டும் என்னிடத்திலே சொல்லி என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத பல நூறு மக்கள் அந்த ஜனாசா தொழுகையிலே கலந்து கொண்டு அவருக்காக பிரார்த்தனை செய்தார்கள். அப்ப இப்படிப்பட்ட இந்த பாக்கியம் என்பது அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுக்க மாட்டான். எல்லோருக்கும் இந்த பாக்கியம் என்பது கிடைக்காது. நம்மளே எத்தனை பேர்கள் இந்த உலகத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாமெல்லாம் எத்தனை வருடம் உயிரோடு இருப்போம் என்று உறுதியாக நம்மால் சொல்ல முடியுமா? நாம் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் அதனுடைய மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட் எல்லாவற்றையும் பார்த்து அந்த பொருளை நாம் வாங்குகிறோம். ஆனால் நாம் இந்த உலகத்திலே பிறந்ததற்கு பிறகு நம்முடைய பர்த் சர்டிபிகேட்டில் எந்த நாளிலே எந்த ஆண்டிலே பிறந்தோம் என்றுதான் இருக்கும். அது எப்பொழுது எக்ஸ்பைரி என்று அங்கே குறிப்பிடப்படாது. அது படைத்த இறைவன் மட்டுமே அறிந்த ஒரு விஷயமாக மறைவான ஒன்றாக இருக்கிறது. எனவேதான் வாழக்கூடிய காலகட்டத்தில் நல்ல அமல்களை செய்ய வேண்டும், நல்ல மக்களை சம்பாதிக்க வேண்டும். எனக்காக இங்கெல்லாம் நாம் செல்கிறேனோ, செல்லக்கூடிய இடத்துக்கெல்லாம் வரக்கூடிய எத்தனை நண்பர்களை நாம் சம்பாதிக்கிறோம். ஆனால் அந்த நண்பர்கள் நாம் மரணித்து விட்டால் நமக்காக துஆ செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறார்களா என்பதை நாம் தீர்மானித்துக் கொண்டுதான் நம்முடைய நட்புகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவேதான் இப்படிப்பட்ட இந்த சோதனை என்பது, இது மாதிரிப்பட்ட சோதனைகளை பொறுமையை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலே நான் ஓதிய ஒரு வசனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூ'. உங்களை அல்லாஹ் எப்படி எல்லாம் சோதிப்பார் என்று சொன்னால், பயத்தின் மூலமாக, பசியின் மூலமாக, வனக்ஸிம் மினல் அம்வால், வியாபாரங்களில் பொருளாதாரத்தில் குறைவுகளை, அதாவது நஷ்டங்களை ஏற்படுத்தி, வல் அன்ஃபுஸ், ஆன்மாக்களை கைப்பற்றி, இப்படி வஸ்ஸமரா, விளைச்சல்களில் சேதங்களை ஏற்படுத்தி உங்களை நாம் சோதிப்போம். ஆனால் அந்த சோதனையின் பொழுது நான் எவ்வளவு நேசித்த ஒரு நபர், என்னுடைய குடும்பத்திலே எல்லா விதமான ஆறுதலும் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பிலே இருந்த ஒரு நபர், எனக்கு எல்லா விதத்திலும் பக்கபலமாக இருந்த ஒரு நபர் என்னை விட்டு மரணித்து விட்டாரே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு வேறு யாரும் கிடைக்கவில்லையா என்று எத்தனையோ மக்கள் சொல்வதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுக்கு கண் இல்லையா, என்னுடைய பிள்ளைதான் கிடைத்ததா என்று அந்த இழப்பினுடைய அந்த துக்கத்தால் சொல்லக்கூடிய வார்த்தைகள். அல்லாஹ் என்ன சொல்கிறான், வபஷ்ஷிரி சாபிரீன், நபியே பொறுமையாளர்களுக்கு நீர் நற்செய்தி கூறுவீராக. யாருக்கு இப்படிப்பட்ட இழப்புகள் ஏற்பட்டு யார் பொறுமையை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைதியாக வாழக்கூடிய ஒரு மாளிகை சொர்க்கத்திலே கட்டுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்படிப்பட்ட அந்த செய்திகளை கேள்விப்படக்கூடிய நாம், நமக்கு ஏற்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு சோதனையாக, ஒரு இழப்பாக இருந்தாலும் கூட அவர்களுக்காக வேண்டி நாம் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் பல்வேறு விதமான நிகழ்வுகள் மக்களுக்கு மத்தியிலே ரொம்ப கவலையை ஏற்படுத்திய ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய கூட்டமே அழுத பல்வேறு வரலாறுகள் உண்டு. ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் இதை போன்ற சஹாபாக்களுக்கு மத்தியிலே அறிவுரைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு குழந்தை தன்னுடைய தந்தையோடு அந்த சபையிலே கலந்து கொள்கிறது.
அந்த குழந்தை தன்னுடைய தந்தையிடத்திலே விளையாடுவது, தந்தை அந்த குழந்தையிடத்திலே விளையாடுவது எங்க? அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சபையிலே இருக்கும் பொழுது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் அந்த தந்தையை பார்த்து, உங்களுடைய குழந்தையின் மீது அதிக பாசம் வைத்திருக்கிறீர்களோ என்று கேட்கும் பொழுது, ஆமாம் யா ரசூலுல்லாஹ், என்னுடைய குழந்தை எப்படி என்னை நேசிக்கிறதோ அதே போல இந்த குழந்தையும் நான் நேசிக்கிறேன், அதை விட உங்களை நான் நேசிக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று பதிலளிக்கிறார்கள். அதற்கு பிறகு அடுத்தடுத்த சபைகளில் அந்த நபரையும் அவருடைய குழந்தையும் காணவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரும் தலையை உயர்த்தி ஏதாவது ஒரு ஓரத்தில் இருக்கிறாரா என்று தேடி தேடி பார்க்கிறார்கள், அவரை காணவில்லை. சஹாபாக்கள் இடத்தில் கேட்டார்கள், ஒரு குழந்தையும் ஒரு நபரும் சேர்ந்து வருவார்களே, அவர்களை காணவில்லை என்ன என்று கேட்கும் பொழுது அவர்கள் விசாரித்து வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, எந்த தந்தையும் எந்த குழந்தையும் தந்தை குழந்தையிடத்திலே விளையாடுவது, குழந்தை தந்தையிடத்திலே விளையாடக்கூடிய காட்சியை கடந்த சபையிலே நாம் பார்த்து கொண்டிருந்தோமோ, அந்த குழந்தை மரணித்து விட்டது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த நபித்தோழர்களோடு சேர்ந்து அவருடைய வீட்டுக்கு செல்கிறார். அந்த வீட்டுக்கு சென்று அந்த இழந்த அந்த தந்தையை பார்க்கிறார். ரொம்ப ஒரு ஏக்கத்தோடு, அதாவது வாழ்க்கையே வெறுத்த நிலையில், இப்படி நான் பெற்றெடுத்த என்னுடைய குழந்தை இறந்து விட்டதே என்கிற ஏக்கத்தோடு கவலையோடு வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டிலேயே அப்படியே முடங்கி கிடக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வந்து அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்கிறார்கள். அந்த நபரிடத்திலே கேட்டார், உங்களிடத்திலே 2 கேள்வியை நான் கேட்கிறேன், 2இல் எதை வேண்டுமானாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். என்ன வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபருக்கு சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்துகிறார்கள் என்று சொன்னால், உங்களுக்கு முன்னால் மரணித்து விட்ட உங்களுடைய குழந்தை சொர்க்கத்தினுடைய வாசலிலே நின்று கொண்டு, அல்லாஹ்வே, என்னுடைய தாயையும் தந்தையும் சொர்க்கத்துக்குள்ளே நீ அனுப்பினால்தான் நானும் இந்த சொர்க்கத்துக்குள்ளே செல்வேன் என்று உங்களுக்காக அந்த சொர்க்க வாசலிலே நின்று கொண்டு வரவேற்பதற்காக அல்லாஹ்விடத்திலே முறையிடுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா, அல்லது நீங்கள் வாழக்கூடிய காலமெல்லாம் உங்களோடு அந்த பிள்ளை இருந்து அந்த பிள்ளையினுடைய காலகட்டத்திலேயே நீங்கள் மரணித்து வாழ்வதை நீங்கள் விரும்புகிறீர்களா? 2இல் எதை வேண்டுமானாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அந்த நபர் சொல்கிறார், அதாவது பாசத்தோடு பல வருடங்கள் குழந்தைகள் இல்லாமல் இருந்து பெற்றெடுத்த என்னுடைய குழந்தையினுடைய இழப்பு என்பது எதற்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தையை சொன்னீர்களே, எனக்கு முன்னால் மரணித்த என்னுடைய குழந்தை சொர்க்கத்தினுடைய வாசலிலே நின்று கொண்டு எனக்காக அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு என்னுடைய தாயும் தந்தையும் நீ சொர்க்கத்துக்குள்ளே அனுமதித்தால்தான் நான் சொர்க்கம் செல்வேன் என்று இந்த வாய்ப்பு எனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கிறான் என்று அந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டு அவருக்கு மன ஆறுதலை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பிடுகிறார். அப்படியானால் இது மாதிரிப்பட்ட கவலைக்கும் கஷ்டத்திற்கும் ஆளாகி இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னைக்கு பல வீடுகளில் நாம பார்க்கிறோம். அதாவது ஜனாசா தொழுகை, ஜனாசாவை எடுத்து விட்டோம் என்று சொன்னால் அதோடு நம்ம அந்த வீட்டிற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதுதான் பல மக்களுடைய நிலைமைகள். நம்ம ஏதோ ஜனாசாவை பார்த்தோம், தொழுகை நிறைவேற்றினோம், கபரிஸ்தானிலே சென்று அடக்கம் செய்தோம், வந்து விட்டோம். ஆனால் அதற்கு பிறகு அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அந்த சுன்னாக்கள் இன்றைக்கு நம்மிடத்திலே பல மக்களிடத்திலே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அது எந்த நபராக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லும் பொழுது நாளை மறுமை நாளில் எல்லா மக்களும் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு பச்சை பட்டா ஆடையால் உங்களை எல்லா மக்களுக்கு மத்தியிலே வைத்து அல்லாஹ் போர்த்தி கண்ணியப்படுத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே இப்படிப்பட்ட சுன்னாக்களை நம்முடைய வாழ்க்கையிலே பேண வேண்டும். அதே போல ஜனாசா இருக்கக்கூடிய அந்த இடங்களில் பல மக்கள் தேவையில்லாத பேச்சுக்கள், பல நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு சந்தித்த அந்த நேரத்திலே பல விஷயங்களை பரிமாறிக்கொள்வது அல்லது ஒப்பாரி வைத்து அழுவது, இது போன்றுள்ள சூழ்நிலைகள் பல வீடுகளிலே நடப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதை கடுமையான முறையில் எச்சரித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய குழந்தை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு யார் பேர குழந்தை, அந்த பேர குழந்தை மரணித்து விடுகிறது, உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது.
அப்போ சஹாபாக்களை அனுப்பி அல்லாஹ்வுடைய தூதரை வர சொல்லுங்கள் என்று மகன் கட்டளையிடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே வந்து பார்க்கிறார். பச்சிளம் குழந்தை உயிர் உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் அங்கும் இங்குமாக ஊசலாடி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த நேரத்திலே அவர் இந்த நிலைமையை பார்த்து அவர்களையும் அறியாமல் கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. இப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், எல்லா மக்களுக்கும் ஆறுதல் சொல்லக்கூடிய உங்களுடைய கண்களில் இருந்தா கண்ணீர் வருகிறது, இந்த நேரத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தந்த ஒரு ஆசான் நீங்கள், ஒரு இறை தூதர், உலகத்திலே வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள், நீங்களா அழுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மனிதனுக்கு இரக்கத்தை கொடுத்தான், அந்த இரக்கத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த கண்ணீர் என்பதாக சொல்லி இந்த நேரத்திலே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு நிராசை ஏற்படுத்தக்கூடிய இந்த வார்த்தைகளை சொல்லுவதை விட்டும் உங்களை நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட இடங்களில் மலக்குமார்கள் சூழ்ந்து நிற்பார்கள். நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர்கள் ஆமீன் ஆமீன் என்று சொல்வார்கள். எனவே இறந்த மக்களுக்காக வேண்டி, இறந்தவருக்காக வேண்டி, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட, இறைவனுடைய அருள் கிடைக்க, நேர்வழி பெற்ற கூட்டத்திலே அவர்கள் ஆகுவதற்கு, சொர்க்கத்தை வேண்டி நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்குரிய அந்த பிரார்த்தனையை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, இந்த நேரத்தில் நீங்கள் மிக முக்கியமாக பேண வேண்டிய ஒரு உறுப்பு எது என்று சொன்னால் இந்த நாவு என்பதாக தன்னுடைய நாவை பிடித்து சொல்லி காட்டினார்கள். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களில் இது போன்றுள்ள இழப்புகள் ஏற்படும் பொழுது சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை பார்க்கிறோம். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரித்தார்கள். யார், அதாவது பல குடும்பங்களில் ஒப்பாரி வைத்து அழக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இது எல்லாம் பல பேர்கள் அந்த இழப்பை தாங்க முடியாமல் செய்யக்கூடிய செயல்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். யார் ஒப்பாரி வைத்து அழுகிறார்களோ, தன்னுடைய முடிகளை அவிழ்த்து விடுகிறார்களோ, தன்னுடைய கன்னத்தில் அரைந்து கொள்கிறார்களோ, தன்னுடைய ஆடைகளை கிழித்துக் கொள்கிறார்களோ, இப்படிப்பட்ட மக்கள் என்னை சார்ந்தவர் இல்லை. இதெல்லாம் பிற மத கலாச்சாரத்திலே மக்கள் பேணக்கூடிய செயல்கள். அது இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் பரவி கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்றுள்ள இழப்புகள் மிகப்பெரிய ஒரு சங்கடங்களையும் நமக்கு மன நிம்மதியை தராமல் இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட நபர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பை நோற்று நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி நமக்கு இமாமாக நின்று தொழுகையை நடத்திய அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இல்லை. அப்படிப்பட்ட அந்த இடத்தில், அதாவது சொல்வது உண்மையானால் எப்படி என்று சொன்னால், ஒரு 6 ரக்காத் இன்றைக்கு நான் தொழுகை நடத்துகிறேன் என்று சொன்னால் 2 ரக்காத்துகள் தொழ வைப்பதற்கு அதிலே தன்னுடைய பங்கை கொடுப்பார்கள். சிரித்த முகத்தோடு அதை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஆர்வத்தோடு அமல்களை செய்வதிலும் மக்களுக்கு நன்மையான விஷயங்களை பதிவு செய்வதிலும் அதீத அக்கறை உடையவர். இங்கே மட்டும் அவர்களுடைய பணிகள் அல்ல, சென்னை இருக்கக்கூடிய அவர்களுடைய பகுதிகளிலும் மக்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணிகளை செய்தார்கள். பல ஆண்டுகள் வெளிநாடுகளிலும் அவர்களுடைய அழைப்பு பணியை மேற்கொண்டார்கள். தமிழகத்திலும் பல பகுதிகளிலே இருந்து மார்க்கத்தை பிரச்சாரம் செய்த மிகப்பெரிய ஒரு தாயியாக, மார்க்க அறிஞராக, திருமறை குர்ஆனை மனனம் செய்த அப்படிப்பட்ட அவர்கள் மரணித்து விட்டார்கள். அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இன்னொரு செய்தியும் நாம் இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கல்வி என்பது கைப்பற்றப்படும். எப்படி கல்வி கைப்பற்றப்படும் என்று சொன்னால், மார்க்கத்தை கற்றறிந்த கல்வியாளர்களின் மூலம், கல்வியாளர்கள் மரணிப்பதன் மூலம் அப்படிப்பட்ட கல்வி என்பது அகற்றப்படும். இது மறுமையினுடைய அடையாளங்களில் ஒரு அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அப்படிப்பட்ட அவர்களுக்காக வேண்டி நோன்பு திறப்பதற்கு முன்பாக நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அப்படிப்பட்ட நேரங்கள் இறைவனுக்கு நாம் அதிகம் நெருக்கமாக இருக்கக்கூடிய சஜ்தாவினுடைய நேரம். இப்படி வாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடைப்பட்ட நேரத்தில் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அப்படிப்பட்ட தஹஜ்ஜுடைய நேரங்கள் எல்லா நேரத்திலும் அவர்களுக்காக வேண்டி நாம் உயிரோடு வாழக்கூடிய காலகட்டம் வரைக்கும் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரித்து அல்லாஹ் அவர்களுடைய மன்னரையினுடைய வாழ்க்கையை லேசாக்கி விசாலமாக்கி அவர்கள் மன்னரையினுடைய வேதனையில் இருந்து
அவர்களை பாதுகாத்து, அதே சமயம் அவர்களுக்கு நரகத்தினுடைய அந்த சோதனையிலிருந்து அவர்களை பாதுகாத்து அல்லாஹ் சொர்க்கத்தில் நாம் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக வல்ல ரப்பல் ஆலமீன் அவர்களை ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய துஆக்களை கபூல் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.